நல்லவர்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. மரியாதைக்குரிய பெரியோர்களே, முஹர்ரம் மாதம் இஸ்லாத்தின் முதல் துவக்க மாதமாக கருதப்பட்டாலும் இந்த மாதம் எல்லா மாதங்களையும் விட பரக்கத்துகளையும், அதிலும் குறிப்பாக ஆலே நபி அவுலாதி அலி அவர்களின் பால் நமக்கு இருக்கின்ற ஈமான், அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கின்ற உவகை, அவர்கள் மீது நாம் வைத்திருக்கின்ற பரக்கத்தான நெஞ்சார்ந்த இனிய நிகழ்வுகள் நம் நெஞ்சில் ஊர்ந்து வருகின்றன. குறிப்பாக இந்த காலத்தில் நாம் அந்த ஷுஹதாக்களே, ஷுஹதாயே தஸ்தே கர்பலா, கர்பலாவின் நினைவிலே அவர்களை நினைவு கொள்ளவில்லையானால் நாம் முஸ்லிம்களாக இருக்க தகுதி அற்றவர்களாக போய்விடுவோம். இன்றைய காலம் அப்படிப்பட்ட காலமாக நம் வீடுகளில் கூட வஹாபிசம் புகுந்து இது எல்லாம் ஷிர்க், பித்அத் என்ற நிலையிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நம் முன்னோர்களும் மூதாதையர்களும் காலம் காலமாக வழிமுறையாக ஷரியத் என்கின்ற கட்டுக்கோப்பான கோட்டைக்குட்பட்டு நாம் செய்து வந்திருக்கின்ற பஞ்சாவாக இருந்தாலும் சரி, அலாவாவாக இருந்தாலும் சரி, ஆஷுராவாக இருந்தாலும் சரி, கிச்டாவாக இருந்தாலும் சரி, ஜோகே செய்வதாக இருந்தாலும் சரி, ஷர்பத் வைப்பதாக இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் மூலம் பல ஆதாரங்களை அள்ளி அள்ளி கொட்ட முடியும். அவை பதியப்பட்டிருக்கின்றன. எதுவரை ஆலே நபி அவுலாதி அலி பஞ்சத்தனே பாக் என்கின்ற இந்த குணசீலர்களின் முஹப்பத்து நம் நெஞ்சங்களிலே நிரப்பமாக இல்லையோ, நம்முடைய ஈமான் என்பது பலகீனப்பட்டுக் கொண்டு போயிருக்கிறது. இன்று முஸ்லிம்களின் இந்த தரம் தாழ்ந்த நிலைக்கு பல காரணங்களை ஒவ்வொருவரும் எடுத்து கூறினாலும் உண்மையான காரணம் என்பது அஹ்லே பைத் என்கின்ற பெருமானார் நபியே கரீம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கிளை கொழுந்துகளான அவர்களின் வம்சத்தார், குடும்பத்தார், அவர்களை சார்ந்தவர்கள், வானடி வானையாக அதை பின்பற்றி வந்தவர்களாகிய அஹ்லே பைத் சையதுமார்களின் இந்த உண்மையான நேசத்தையும் அன்பையும் நாம் தவறிவிட்டு விட்ட காரணத்தால் இன்று இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம்.